அரசனுக்கே இந்த அரியாசனம் நம்ம வச்சதான் சட்டம். உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐயா சேகர பாபா பத்தி தான் நம்ம பேச போறோம். அதோட முடியாது. கேட்ட அந்த சாரு பொள்ளாச்சி வன்முறையில் ஈடுபட்ட அந்த சார் யாருன்னு இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. பாதிக்கப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட கேள்விலாம் எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கு ஐயா சேகர் பாபு அதிர்ச்சி தர பதிலாம் கொடுத்துருக்காரு. நீதி, நேர்மை, நாய் என்ற பேர்லாம் பேசிக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க. செய்தியாளர் சந்திப்பில் மேயர் பிரியா அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இடையில ஒரு செய்தியாளர், மேடம் யார் அந்த சார்னு கேள்வி கேட்கறதுக்குள்ளேயே ஐயா சேகர் பாபு நிறுத்திக்கங்க, இதெல்லாம் தேவை, வேற கேள்வி அப்படின்றாரு. சரி, அவங்க தான் நிறுத்த சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, சரி நீங்களாவது சொல்லுங்கன்னு நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு. எடப்பாடி தலைமையில் கூட போராட்டம் நடந்துச்சிங்க. அவங்க யார் இந்த சார்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னங்கன்னு கேட்டால், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் யார் அந்த சார் தேவையில்லாதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. எடப்பாடி தேவையில்லாத பிரச்சனையை ஊதி 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 பெருசாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்குகிறார்கள் என்பதை, இது தேவையில்லாத பிரச்சனை. அப்புறம் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் எடப்பாடியை நோக்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பற்றி இதெல்லாம் நிறுத்திக்கணும். எடப்பாடி பழனிசாமி நிறுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். இல்லை, அவரை நோக்கி மக்கள் போராடுகின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதை அவருக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோட எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக்கணும், இல்லைன்னா அப்புறம் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு. இதுக்கு உள் அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க பிரச்சனை நாங்கள் ஏதாவது போராட்டம் பண்றோமா? உங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உள்ள வரோமா? எங்க பிரச்சனை மட்டும் நோண்டி பெருசாக்குறீங்க. இதே மாரி நடந்துச்சுன்னா அப்புறம் நாங்களும் உங்களுக்கு எதிராக பாலியல் குற்றத்தை எடுத்துக்கிட்டு நாடு முழு போராட்டம் பண்ணுவோம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீயும் கண்டுக்க கூடாது, நானும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. சரி, செய்தியாளர்கள் அடுத்த கேள்வி வைக்கிறாங்க. இப்படி அனைத்து கட்சியுமே போராட்டம் நடத்திருக்கிறாங்க, அவங்க இது தடுத்து நிறுத்துறீங்க, என்னதான் காரணம்? போராட்டத்துக்கு சுதந்திரம் இல்லையா அந்த நாட்டில் அப்படின்னு கேட்டால், அது தேவையில்லாத ஒரு போராட்டம், குற்றவாளியே பிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இவங்க போராட்டம் பண்ணி தேவையில்லாத சர்ச்சையெல்லாம் உண்டு பண்ணுறாங்க. இவங்க பேச பேச பொதுமக்கள்கிட்ட இந்த பாலியல் குற்றம் கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிரும். மக்கள் மனதிலும் கல்வெட்டாக பதிந்து விட்டது. இது தவறுங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. என்னங்க சார் உங்க சட்டம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இந்த ஞானசேகரன் தற்குறிக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய வலுவான ஒரு கும்பல் இருக்குது, அதனால தானே இந்த பிரச்சனை வெடிக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை நீ மூடி மறைக்கிற மாரி போராட்டத்தை தடுத்துட்டு இவங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறாங்களாம். இந்த பாலியல் குற்றத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா மக்கள் மனசுல கல்வெட்டா பதியணும். அதுக்கு தான் இந்த போராட்டம். நீங்கள் உண்மையான குற்றவாளியை மூடி மறைக்கிறப்ப இருக்கிற கட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இது ஒரு அமைச்சர் கொடுக்குற பதிலா? இவ்வளோதான். இதுதான் இந்த நாட்டோட நிலைமை. யார் அந்த சார்னு கேள்வி வச்சா கேட்குறவங்கிட்ட திருப்பி இவங்க கேள்வி வைக்கிறாங்க. அந்தாச்சில் பண்ணதெல்லாம் கரெக்டாக, எங்களை மட்டுமே கேட்குறீங்க, இது எந்த விதத்தில் நாயன்ற மாதிரி ஒரு அமைச்சர் பதில் கொடுக்குறாரு. மக்கள் நீங்கள் தான் தெளிவோடு இருக்கணும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.